அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். சங்கீதம் 56:9 வசனம். நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நான் அறிவேன். இதனுடைய சரித்திர பின்னணி 1 சாமுவேல் 21:10-15 வசனத்துல இருக்கிறது. காத்தூரிலே தாவீது இருந்த பொழுது பாடின சங்கீதம். இந்த காத்துங்கிறது கோலியாத்துடைய சொந்த ஊர். ஏலா பள்ளத்தாக்கில் நின்று சவால் விட்டு தாவீதினால் கொல்லப்பட்டவன் கோலியாத், பெலிஸ்தியன். கோலியாத்தின் மீது மிகப்பெரிய வெற்றியை பெற்றார் தாவீது. அப்படிப்பட்ட பக்தன், மாபெரும் வீரன், இப்பொழுது பிரச்சனைகள், போராட்டங்கள், தொடர்ந்து பிடிக்கிற பிரச்சனை, தப்பி பிழைப்போமா என்கிற நம்பிக்கையற்ற ஒரு நிலைமை, மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் தான் இருக்கிறது என்கிற அளவுக்கு மிகவும் நெருக்கப்பட்ட பக்தன் தாவீதே எந்த கோலியாத்தை வீழ்த்தினாரோ அவன் ஊர்லே போய் தஞ்சம் புகுந்து பிழைக்க தேடினது விந்தையிலும் விந்தை. தாவீதுக்கு அதிகமான எதிரிகள் இருந்தார். 56 சங்கீதத்தில் சூழ்ச்சி செய்கிறார்கள், திட்டம் போடுகிறார்கள், பெயரை கெடுக்க நினைக்கிறார்கள், அழிப்பதற்கு வஞ்சகமான வலையை விரிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே தான் பக்தன் தாவீது சிக்கி இருந்த பொழுது கர்த்தரின் அருகே வருகிறார்னு பாடின பாட்டுங்க இது. கர்த்தரி பிள்ளைகளே, ஆண்டு சொல்ற வார்த்தை, உங்களுடைய எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஆண்டவர் உங்க பாடுகள் மத்தியில் உங்கள் அருகிலே வந்து உங்களை தாங்கவும் ஏந்தவும் தூக்கி நிறுத்தவும் ஆதரிக்கவும் கர்த்தர் வல்லவர். நீங்கள் தனிமையாய் அல்ல, நீங்கள் வெறுமையாய் அல்ல, நீங்கள் கைவிடப்பட்ட நிலைமையில் அல்ல, எங்கோ கண்டு காணாத தூரத்தில் அல்ல, நீங்கள் அவர் கரத்துல விசேஷமானவர்கள். உங்களை அறிவார். இருக்கிற இடம் தெரியும், வேதனை தெரியும், பாடுகள் தெரியும், கண்ணீர் தெரியும், வெளியே சொல்ல முடியும் அத்தனை வேதனைகளும் அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் அருகே வருகிறார், உங்கள் கண்ணீரை துடைக்கிறார், தூக்கி நிறுத்துவார். மனுஷனை பொறுத்தவரையிலும் நல்லா இருக்கும் போது அருகே வருவான், வசதியா இருக்கும் பொழுது அருகே வருவான், கூடவே இருப்பான். எல்லா வசதிகளும் போன பிறகு அவனும் போயிடுவான். நான் மனுஷன். ஆனால் நமது ஆண்டவர் யாருன்னா, பாடுபடும் பொழுது அருகே வருகிறவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.